ஆடி மாதத்தில் 11வது நாள் 11வது கோயிலுக்கு வந்திருக்கோம். நம்ம கோயம்புத்தூர் தாமஸ் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய இருக்கன்குடி மாரியம்மன் தான் வந்திருக்கங்க. இருக்கன்குடி மாரியம்மன் சொன்னோன்னே எல்லாருக்கும் சாத்தூரில் இருக்கக்கூடிய அம்மனை தான் ஞாபகத்தில் வரும். எனக்கும் அப்படி தான் வந்துச்சு. இப்போ எனக்கு கொஞ்சம் ஒரு 4-5 வருஷமாக தான் இந்த கோவில் இங்கே இருக்கிறதே எனக்கு தெரியுங்க. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த கோவிலில் தான் என்னோடய குலதெய்வம்னு நினச்சி நான் வந்தேன். ஏன்னா வளர்ந்தேன். ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லோரும் பார்த்திங்கன்னா மாரியம்மனோட பேரை தான் வச்சுருப்பாங்க. சின்ன மாதிரி, பெரிய மாதிரி, நடு மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான் எல்லார் பேருமே மாறின்னு தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் இந்த இருக்கன்குடி மாரியம்மனை தான் குலதெய்வமாக நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். இப்போ வரைக்கும் அப்படி தான் நினச்சி சாமி கும்பிடுவோம். நாளை எங்கள் அம்மாலாம் பார்த்திங்கன்னா எல்லா மாதமும் மாதாந்த வேலைக்கு அங்கே போயிடுவாங்க இருக்கன்குடிக்கு. அந்த மாதிரி தான். ஆனால் இங்கே தாங்க எல்லாமே கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஆனால் அந்த ஊர் சைடெலாம் நம்ம இருக்கும்போது ரெகுலராக அந்த கோவிலுக்கு போகிறது, வார வெள்ளிக்கிழமை மாதாந்த வெளியெல்லாம் ஸ்பெஷலாக கும்பிடுவோம் இல்லையா. அந்த ஊர் சைடு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அது இருக்கன்குடி மாரியம்மனை தெரியாதவங்க இருக்கவே மாட்டாங்க. யாரெல்லாம் இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலுக்கு மாதம் போகிறவங்க இருக்காங்க இப்பயும், யாருன்னு கொஞ்சம் இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அம்மனோட சக்தியை பற்றி சொல்லவே வேண்டாம். அம்மக்கிட்ட என்ன கேட்டாலும் கிடைக்கும். இந்த அம்மன் வேண்டுதல் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளோ நடக்கும். மாவிளக்கு எடுக்கிறது, மொட்டை போடணும்னு வேண்டுறது எல்லாமே அங்கே நடக்குங்க. எல்லாருமே எங்கள் ஊர் சைடு ஃபுல்லாகவே இந்த அம்மனை தான் தைரியமான, தன்னம்பிக்கை கொடுக்குற அம்மனா, நம்ம குலத்தை காக்கக்கூடிய அம்மனா கும்பிட்றதே இருக்கன்குடி மாரியம்மனை தான். அந்த அம்மன் நம்ம கோயம்புத்தூர் தாமஸ் ஸ்ட்ரீட்டில் இருக்குது. இந்த கோயிலோட லொக்கேஷன் வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் லிங்க் கொடுத்தாலுமே உங்களுக்கு ஷேர் ஆகாது. அதனால் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் லிங்க் ஷேர் பண்ணிடுவேன், லொக்கேஷன் போட்டுருவேன். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கோயிலுக்கு வந்துடலாம். அடுத்த ஒரு கோவில் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.